இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 22 26 முடிய நாம் சிந்திக்க கடவுள் அழைக்கிறார். இயேசுவும் சீடர்களும் பெத்சாயிதா வந்தடைந்தார்கள். சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினார்கள். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அவருடைய பார்வையற்றவருடைய கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று தெளிவாக கண்டார். அன்பானவர்களே, 10 வசனம் மனப்பாடமா தெரிஞ்சுட்டா அதை எடுத்து விளக்கி சொல்லுவதற்கு கற்றுக்கொண்டால், ஒரு பைபிள் எடுத்துக்கிறது, தாங்களுக்கு என்னமோ நேரடியாக ஆண்டவர் அன்றைக்கு காலையில் அதிகாலை 4 மணிக்கு தம்மோடு பேசினார் என்பதை போல பலர் பீற்றி கொள்வதை நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய ஃபாதருங்க, பெரிய பெரிய பாஸ்டருங்க, பெரிய போதனையாளர்கள் நல்ல மூழ்கணும். கணுக்கால் அல்ல, கடங்கால் அல்ல, முழங்கால் அல்ல, மூழ்கும் வரை. எசேக்கியேல்ல நம்ம வாசிக்கிறோம்ல, மூழ்கும் வரை. தினந்தோறும் நம்முடைய ஆவியிலே நாம் நனைந்து அதிலே குளிரூட்டப்பட வேண்டும், அதிலே நாம் சூடு ஏற்றப்பட வேண்டும். ஆவியின் அனல் சூடு ஏற்றப்பட வேண்டும். அன்பானவர்களே, மேலும் மேலும் எவ்வளவு ஆழமாக செல்லுகிறோமோ, இறை வார்த்தையை தியானிப்பது, இறை வார்த்தையை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துவது, இறை வார்த்தையை பேசுவது, இறை வார்த்தையை நம்மோடு இருப்பவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, நமக்கே கற்றுக் கொடுப்பது, இறை வார்த்தையில் உள்ள எச்சரிக்கைகளை எடுத்து நம்மையே எதிர்த்து நின்று நம்மிலே இருக்கிற தீமைகளை அழிப்பது, அதற்கு முயலுவது, இவைகள் முதலில் முக்கியம். ஆழமாக சென்ற பிறகுதான் நாம் தெளிவாக காண முடியும். கை வச்ச உடனே அவன் மனிதர்களை பார்க்கிறேன், மரம் போல் இருக்கிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று. அரைகுடம் தழும்பும், நிறைகுடம் தழும்பாது. ஆண்டவருக்குள்ள நம்ம ஆழமா போயிட்டு நம்ம எந்த வழி போனாலும் ஆண்டவர் நம் வழியாக பேசுகிறார், நம் வழியாக செயல்படுவார். ஆழமாக போயிட்டு தான் கிறிஸ்துவின் நம்பிக்கையிலே, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளின் உணர்வதிலே. சும்மா மேலோட்டமா போயிட்டு உடனே நமக்கு வசனம் தெரியுது, நமக்கு நம்ம சொன்னா ஜனங்க கேட்கிறாங்க, நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, உடனே அதை பயன்படுத்துவோம். மனிதர்களை பார்க்கிறேன், மரங்களை போல் நடக்கிறார்கள். அதுதான் அரைகுடம் தழும்புறது. நம்முடைய வாழ்க்கையில நிறைகுடமாக இருக்க வேண்டும். நம்மை நிரப்புவது யாராக இருக்க வேண்டும்? தூய ஆவியானவராக இருக்க வேண்டும். தூய ஆவியின் கனிகள் நம்மில் நிறைகிறதா? தூயாவின் வரங்களும் கொடைகளும் நாம் நிரம்ப பெறுவதற்கு எவ்வளவு ஜெபிக்கிறோம், எவ்வளவு தியானிக்கிறோம், எவ்வளவு அதிலே நேரத்தை செலவிடுகிறோம், அது முக்கியம். மேலோட்டமா இருக்கக்கூடாது. இயேசு இரவு முழுவதும் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், மாலை வேளையில் ஜெபித்தார். ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில நீரை போன்றது, பருகுகின்ற நீரை போன்றது. குடிக்காம இருக்க முடியுமா? ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில உணவை போன்றது. சாப்பிடாம வாழ முடியுமா? அதுதான் நம்மை கடவுளுக்குள்ளே இணைத்து ஆழத்திலே கொண்டு ஆண்டவரோடு இணைத்து வைப்பது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பின் கடவுளே, நாங்கள் பேசுகின்ற அளவிற்கு, உம்மை அறிவிக்கின்ற அளவிற்கு வாழ்ந்து காட்டவில்லையே, ஜபத்தில் ஆழம் இல்லையே, எங்களிடம் இல்லையே, அதை உணர்கிறோம். ஜப வல்லமையான வீரர்களாக எங்களை மாற்றும். கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து சாட்சியங்களாக நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.